2 டேஸா மினி விளாக் போடல. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன். அதனால நேட்டிவ் வரைக்கும் போக வேண்டி இருந்தது. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ரொம்ப லேட் நைட் ஆனதுனால இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். மார்னிங்லேருந்து எதுவும் குக் பண்ணல. வெளியே தான் ஆக்சுவலி வாங்கினோம். ஓகே ஃபைன், நைட்டுக்கு மாவு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஈவினிங் மாவு பால்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஈவினிங் காஃபிலேருந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஓசிடி பர்சன். கொஞ்சமாக ஏதாவது சிந்துனாலே தொடச்சிட்டே இருப்பேன். அப்படி தான் பாலை காய்ச்சறதுக்கு முன்னாடி காய்ச்சதுக்கப்புறம் தொடச்சிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாவே ஓவர் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படிதான் இந்த காளானும் ஆச்சு. பால் வாங்க போன இடத்துல பாலை மட்டும் வாங்காம இதையும் வாங்கிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு அந்த காளானையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாஸ்ட் 1 மந்த்தா தேவையில்லாம நிறைய ஜங்க் சாப்பிட்டு இருக்கேன். ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்லேருந்து திருப்பியும் ரொம்ப அன்ஹெல்தியா போயிட்டு இருக்கு. ஓகே, இதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா பயங்கரமா நம்ம தான் சஃபர் ஆகும்னு இன்னைக்கு தான் மண்டையில ஏறிச்சு. ஸோ ஃபைபரும் ப்ரோட்டீனும் எல்லா மீல்லையும் ஆட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன எடுக்கிறேங்கிறது என்னோட மீல் பிளான்ஸ்ல போடுறேன். டின்னருக்கு ஆக்சுவலி தோசை வித் சிம்பிள் சாம்பாரோட முடிச்சாச்சு.